காக்ரோச் ஜனதா பார்ட்டி லாஸ்ட் 1 வீக்காகவே இந்தியா ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் இதுதான் நம்பர் 1 இருக்குது. எதனால் இந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அப்படிங்கிறவர் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாகிறதுக்கு மையப்புள்ளியாகவே இருக்கார். May 15 அன்னைக்கு ஒரு கேஸ் ஹியரிங்க்கு வருது. இது எதை பற்றின கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாயர்ஸ் எல்லாம் சீனியர் அட்வொகேட் பொசிஷன்ஸ் கேட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸோட ஆர்குமெண்ட்ஸ் அப்போ தான் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸை இவர் காக்ரோச்னு சொல்லி டேர்ம் பண்ணிடுறாரு. இதை கேட்டுட்டு ஆமாம் நாங்களாம் காக்ரோச்சஸ் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண பார்ட்டி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் திப்கே அப்படிங்கிறவர் தான். அபிஜித் திப்கே இவருக்கு 30 வயசு ஆகுது. இவர் பூனேவை சேர்ந்தவர். இப்போ கரண்ட்டாக பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் யூஎஸில் மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வித்தின் 7 டேஸில் கிட்டத்தட்ட 21 மில்லியன் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது கரண்ட் ரூலிங் கவர்மெண்ட் பார்ட்டியோட அக்கௌண்ட்டை விட ரொம்ப அதிகம். இந்த பார்ட்டிக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அப்புறம் மெம்பர்ஷிப் ஃபார்ம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எல்லா பார்ட்டிக்கும் ஒரு ஒன்லைனர் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பார்ட்டியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் த லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்டு. இதுதான் இவங்க பார்ட்டியோட ஒன்லைனர். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் ரீஅப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்சல்ட்டையே ஐடென்டிட்டியாக மாற்றுறது. இந்த மாதிரி நடக்கிறது இதுதான் வேர்ல்டில் ஃபஸ்ட் டைமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி கனடாவில் ரைனோசரஸ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போலண்டில் பார்த்திங்க அப்படின்னா பீர் லவர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 16 சீட்ஸ் பார்லிமெண்ட்லேயும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரீஸில் நடந்த மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுபோக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு 5 பாயிண்ட் அஜெண்டா இருக்குது. நோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ரிவார்ட்ஸ் ஃபார் ஜட்ஜஸ், ப்ரொடெக்ட் எவ்ரி லெஜிட் ஓட், 50% ரிசர்வேஷன் ஃபார் உமன், இண்டிபெண்ட் மீடியா நாட் கோடி மீடியா, 20-year பேன் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஃபிக்ஷன். இதுதான் அவங்களோட 5 அஜெண்டா. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. பாய் பாய்.